கிட்டத்தட்ட இதுதான் எண்ட் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு கூட இப்போ அஸ்வத் வந்து காலில் சொல்லியிருந்தாரு, இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும், ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு. இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு. இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். இந்த காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் நடிச்சா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்போ நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல, எதுவுமே வரல. என்ன ஆனா அவரு எதுவும் நம்பினாரு, பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ரிலீஸ் ஆகலை, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்கு, எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளை வந்து சூப்பர் ஹிட்டு. அப்போ அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன், அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு. ஸோ நானே சொல்லிட்டேன், ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும், அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான். லவ் டுடே முடிச்ச உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போ எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டாரு. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இதுலேருந்து ஒரு 3 ரீசன் இருக்கு. ஒன்று, அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாரு. என்னன்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா, அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், உனக்கு ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, பண்ணாரு. 3வது விஷயம், உண்மையா சொன்னாரு, 100 days படம் ஓடண்டா, நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னு. ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றின அஸ்வத்துக்கு தேங்க்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன். இன்னொரு 2வது ரீசன் வந்து அன்னைக்கு வச்சல ஒரு குருட்டு நம்பிக்கை, நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. நினைச்சு பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினைச்சு தெரியல, அது ஏதோ நடந்துருச்சு. 3வது வந்து நீங்க கொடுத்த அந்த வெற்றி, லவ் டுடேவோட வெற்றி, அந்த வெற்றினால மட்டுமே இந்த படம் சீக்கிரமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஏஜிஎஸ். ஆமா, எங்களுக்கு இது வந்து எங்களோட 2வது 100th டே ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து எங்க ஜேர்னி எவ்வளோ பெருசா இருந்திருக்கும், எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்க ஃபீல் பண்றதை தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்றோம் அப்படின்னு தான் பேசணும். ஸோ லவ் டுடே முடிச்ச பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம், ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே
என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க. ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது. ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் மாணிக்கம் சார். ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி. எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதை தாண்டி இது வந்து என்னோட 3வது 100 டே ஃபங்க்ஷன். ஸோ கோமாளி, லவ் டுடே, அதுக்கப்புறம் டிராகன், ஹேட்ரிக். ஸோ இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தோட வெற்றி. ஏன் அப்படின்னா, இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, எப்பவுமே அந்த 2வது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்டரா. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் படம் லக்கு மாதிரி ஆயிடும், ஏதோ ஒரு படம் வந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சேன். ஆனால் அந்த 2வது படமும் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆயிடுச்சு, லவ் டுடே. ஏன்னா அதுலேயும் வந்து முத தடவை நடிச்சதுனால அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போ டைரக்டரா 2 படம் ஓடிச்சு, ஓகே நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்டரா திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு, ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ 2வது படம் திருப்பி ஆக்டரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னன்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தங்க டைரக்ஷன்ல எப்படி நடிப்பாங்க, ஒரு ஆக்டரா தானே இன்னொருத்தர் டைரக்டர்ல ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகன்ல வந்து உழுது, லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷனும் டிராகன்ல வந்து உழுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு. இதோட வெற்றி இந்த 2வது படமா எனக்கு ஹிட் ஆனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ 2 படம் டைரக்டரா 2 படம் ஆக்டரா எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போ அஸ்வத், ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்க தான். ஆமா, ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது. ஃபர்ஸ்ட் படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு. அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்க கொடுத்துருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு நான் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன். என்ன சொல்றது, அது ஒரு ஃபீலிங். எனக்கு வந்து எக்ஸாக்டா அதை சொல்ல தெரியல. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு, என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். தேங்க்யூ. அவ்வளோதான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ.